அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நீங்க ஏரோ கோயம்புத்தூர் செலெக்ஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுல அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் நம்ம கிட்ட கேட்ட அதிகப்படியான கொஸ்டின், சார் ஏரோ கோயம்புத்தூருக்கு ஃபைனலா மெரிட் லிஸ்ட் எப்போ வரும், அடுத்து ஓவரால் வேக்கன்சி எவ்வளோ எடுப்பாங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும் ஃபைனல்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்க போறோம். ஸோ நீங்க ஏரோ கோயம்புத்தூர் செலெக்ஷன் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததா எஸ்எஸ்ஜிடி, ஆர்பிஎஃப், ஃபாரஸ்ட், தமிழ்நாடு காவல்துறை, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் உள்ளிட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணி ஷியோரா ட்ரைனிங் எடுக்கலாம். உங்களுக்கான பிசிக்கல் அண்ட் ரிட்டர்னுக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. 100% உங்களை வெற்றியாளர் ஆக்கி தான் இங்க இருந்து அனுப்புவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஏரோ கோயம்புத்தூர் செலெக்ஷன்ல ரிட்டர்ன்ல குவாலிஃபைட் ஆன கேண்டிடேட்ஸோட டீட்டெயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன்ல கிட்டத்தட்ட 3325 பேர் செலக்ட் ஆனாங்க. இதுல ஏஆர்ஓ செலெக்ஷன் அப்ப ரேலி அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2200க்கு மேற்பட்டோர் வந்து பார்த்தா அப்படின்னா ஓவராலா ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்கள பிசிக்கல், அதுக்கு அடுத்ததா மெஷர்மெண்ட்ஸ், அடுத்து பிஎம்ஐ உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளையும் ரிஜெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 980 பேர். ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா மெடிக்கல்லையும் ஃபில்டர் செஷன் நடக்கும். கிட்டத்தட்ட மெடிக்கல்ல டெம்பரவரி அன்ஃபிட் இருக்கு, பர்மனன்ட் அன்ஃபிட் இருக்கு. டெம்பரவரி அன்ஃபிட்டுக்கு 15 நாள் டூரேஷன் கொடுப்பாங்க, பர்மனன்ட் அன்ஃபிட்டுக்கு 30 நாள் டூரேஷன் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு ரெஃபர் பண்ண எம்ஹெச்சுக்கு போய் நீங்க உங்களோட ரீமெடிக்கல் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலும் மெடிக்கல் கிட்டத்தட்ட பர்மனன்ட் அன்ஃபிட்டுக்கு வந்து 30 நாள் டூரேஷன், அந்த 15 டு ஜனவரி 15 வரைக்கும் கணக்கு பண்ணாலும் இந்த ஜனவரி 16 வரைக்கும் ரிசல்ட் வராது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்ததான் ரிசல்ட் எப்போ வரும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஜனவரி 28 அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 2nd வீக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது. ஸோ நீங்க வந்து குவாலிஃபைட் ஆனீங்க அப்படின்னா ஸோ நீங்க ட்ரைனிங் போற கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா சப்போஸ் குவாலிஃபைட் ஆகாத கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா லைன் அப் நிறைய இருக்கு. எஸ்எஸ்ஜிடிக்கு இருக்கு, ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கு, ஆர்பிஎஃப்க்கு இருக்கு. ஸோ அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, டிலேவே பண்ண வேணாம். ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா ஓவரால் வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். பொதுவாக இந்திய ராணுவத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு யாராலையும் 100% சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஓவரால் கட் ஆஃபையும் ஓவரால் வேக்கன்சியும் இது வரைக்கும் வெளியிட்டதே கிடையாது. ஃபைனலாக ஒரு லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பேர் ஆட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரிய வரும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின டைம் எல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆவரேஜா கோயம்புத்தூருக்கு 450 காலி பணியிடங்கள்ல இருந்து 550 காலி பணியிடங்கள் வரையில பார்த்தோம் அப்படின்னா ஆர்மிக்கு ஆட்கள் தேர்வு பண்ணுவாங்க. இதுல ஜிடிக்கு தான் அதிகப்படியான வேகன்சி வந்து ரிசர்வ் ஆகும். கிட்டத்தட்ட 350+ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடி மட்டும் எடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ட்ரேட்ல தான் அடுத்த டெக்னிக்கல், ட்ரேட்மேன், கிளர்க்கு, நர்சிங் உள்ளிட்ட அனைத்து ட்ரேடுகளும் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு சில வேகன்சி தான் வரும். ஜிடிக்கு மட்டும்தான் பல்க் வேகன்சிக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் அடிக்கிறீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் கரெக்டா அடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் பேஜ் 10 ஃபுல்லப்ஸ் அடிச்சவங்க கரெக்டா 30 கொஸ்டின் ரிட்டர்ன்ல அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 160 அவங்களோட மார்க் வந்துடும், அவங்க குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா நீங்க செகண்ட் பேஜ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 35+ கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்கணும். எக்ஸாம்ல 35 கொஸ்டினுக்கு மேல அடிச்சிருக்கீங்க, பிசிக்கல்ல செகண்ட் பேஜ் அடுத்து 10 ஃபுல்லப்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து குவாலிஃபைட் ஆகலாம். உங்களோட மார்க் ஒரு ஆவரேஜா ஒரு 160 ரீச் பண்ணிடும். ஸோ இவ்வளவுதான் கட் ஆஃபும் அவ்வளவுதான் வரும். 160ல இருந்து 175 வரைக்கும், இதை தாண்டி போயிடாது. சரிங்களா? நீங்க இந்த ரேஷியோக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஷியோரா கான்ஃபிடென்ட்டா இருங்க, கண்டிப்பா குவாலிஃபைட் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட சேனல் அப் டு டேட் பதிவு பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், ரேலிஸை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க, தொடர்ந்து ராணுவம் உள்ளிட்ட டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.